ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஆசட் பாப்கார்ன் அது வந்து ஆல்ரெடி பேக்டாக உள்ளே இருக்கும். அதை எப்படி வந்து ஃப்ரை பண்ணுறது தான் பார்க்குறோம். நார்மல் வந்து குக்கரில் போட்டு பண்ணிடலாம், பட் இது ஆல்ரெடி பேக்டாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதான் வந்து இந்த ஃபுல் வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம். உள்ளே ஓப்பன் பண்ணணுமே ஒரு சீல்டு கவர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அதோட தான் டேரெக்டாக மைக்ரோவேவில் வைக்கணும். இது மைக்ரோவேவில் மட்டும்தான் பண்ண முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தெரில, நான் குக்கரில் வச்சு ட்ரை பண்ணதில்லை. ஸோ திஸ் சைட் டவுன் அப்படின்ற மாதிரி ஒரு சைட் கொடுத்துருக்காங்க. அந்த சைடை வந்து பாட்டம் சர்ஃபேஸில் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவனில் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் வச்சுருந்தேன். வச்சுட்டு எனக்கு பாப் ஆகுற சவுண்ட் கேட்குதா அப்படின்றதையும் செக் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். உள்ளே வந்து அந்த பேக்கெட் வந்து நல்லா பல்ஜாக வந்துருச்சு, ஏர்ஃபுல்டாக. இன்னொன்று வந்து எந்த சைடு கட் பண்ணணும்னு உங்கள் டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக அந்த சைடு மட்டுமே கட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஹாட்டான ஆயில் உள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருந்தேன். மைக்ரோவேவ் ப்ரூஃப் தான், பட் அதுவுமே வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஏன்றது எனக்கு தெரியல. மேபி கிளாஸில் வைக்கணும், இல்லாட்டினா இந்த பேப்பரை வந்து டேரெக்டாகவே வந்து மைக்ரோவேவ்குள்ளே வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அப்புறம் தான். பட் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. அண்ட் அந்த இடத்துல இருக்கிற பாப்கார்ன் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தேன், பட் பாப்கார்ன் எதுவும் ஆகலை. லைட்டாக பிளாஸ்டிக் மட்டும் மெல்ட் ஆகி அந்த கவரில் வந்து பேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் பாப்கார்ன் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றப்போ எம்மி டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.